ஹலோ ஃப்ரெண்ட், இப்போ நம்ம முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தேவையான பொருள் எல்லாம் இங்கே வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிருப்போம். ஒன்றா போட்டு நம்ம வதக்கியில் ஆயில் கம்மியாக தான் ஊற்றணும். ஆயில் அரை ஸ்பூனு ஆயில் ஊற்றிட்டு இதை நல்லா வறுப்பட்டுட்டு பாதி வெந்தால் போது அப்புறம் நம்ம முருங்கைக்கீரையை போட்டு வைக்கலாம். நான் இப்போ பாதி வெந்துருச்சு. இப்போ 2 புளி முருங்கைக்கீரையை போட்டுருக்குவேன். 2 புளி முருங்கைக்கீரை. இது வெள்ளை சாப்பாட்டுக்கு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குது. முருங்கைக்கீரை நல்லா வறுப்பட்டு முருங்கைக்கீரை நல்லா வறுப்பட்டு இதை உப்பு போட்டுக்கலாம். இனி மிக்சியில் அரைக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட், சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. பாய்.